வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th எக்கனாமிக்ஸ் யூனிட் 3ல் இருக்கிற மணி அண்ட் கிரெடிட் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான லெசன், சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த லெசன் வந்து நான் முன்னாடி எடுக்கிறேன். ப்ரீவியஸ் லெசன்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். லேர்னிங் அப்ஜெக்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் பற்றி இதில் பார்க்க போகிறோம். அடுத்து மணியும் அதோடைய டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஆர்பிஐயோட ரோல், இது ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்ட் பெனிஃபிஷியர்ஸ், ஓகே, அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அதாவது நம்ம வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் அளவுக்கு படிக்கிறோன்னா எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம்னா கொஞ்சம் ஸ்மார்ட் மூவாக இருக்கணும். ஸோ எது முக்கியமோ அதை மட்டும் படித்தா போதும். இதில் வந்து நான் ஏற்கனவே ரீட் பண்ணனால எது எது இம்பார்ட்டண்ட்டு அதெல்லாம் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லெசனை. ஸோ பாருங்களேன், இன்ட்ரடக்ஷனில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. மணினா என்ன, ரிசர்வ் பேங்க்லாம் என்ன, அதெல்லாம் சும்மா இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலே நம்ம இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்றேன், ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். ஸ்டார்டிங்கில் பார்ட்டர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, தமிழில் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை, இதுதான் பார்ட்டர் சிஸ்டம்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஓகேங்களா. நம்ம வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்க்கலாம், ஓகேவா. உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் நடத்துவேன், ஓகேங்களா. பார்ட்டர் சிஸ்டமில் வந்து என்ன சொல்கிறாங்க, முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை தான் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை மொத்த உலகத்துலையுமே இருந்திருக்கு. அதாவது இப்போ நான் வந்து ஒரு நெல் விளைவிக்கிறேன், நான் ஒரு விவசாயியாக இருக்கேன்னா இன்னொருத்தவர் வந்து ஒரு மண்பாண்டம் பண்ணுறவராக இருந்தாங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற நெல்லை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அந்த மண்பாண்டத்தை வாங்கிக்கிறேன். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் பண்டமாற்று முறை. இதுதான் ஏன்ஷியன்ட் மேன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமன் எவால்வ் ஆனப்போ என்ன நடந்திருக்குன்னா ஹண்ட்டு பண்ணி உணவு சேகரித்து சாப்பிட்ருக்காங்க. எப்போ ஒரு சிவிலைசேஷன் ஒன்று வந்துச்சோ, அதாவது மனித நாகரிகம் சொல்லுவோம்ல, ஒரு நாகரிகமாக ஒரு சமூகம் எப்போ வந்துச்சோ அப்போ தான் இந்த அக்ரிகல்ச்சர் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து ஹண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு முழுசாக நிப்பாட்டாமல் அதுவே தொழிலாக இல்லாமல் நம்ம அக்ரிகல்ச்சர் படி போய் அதில் கிடைக்கிற உணவை வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம் மக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில் தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பண்டமாற்று முறை தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்பியே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த உடை, அப்புறம் அது சமைக்க தேவைப்படுற வெசல்ஸு, பாத்திரம், அதெல்லாமேனா ஒரே ஆள் பண்ண முடியாது. ஸோ வேற ஆள் பண்ணியிருப்பாங்க, அது அவங்ககிட்டருந்து இந்த பொருளை வாங்கி இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம்னு இவ்வளோ டீட்டெயில்டாக இதில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியாச்சு. ரொம்ப முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்க. இதில் பார்த்தீங்கன்னா these articles which were exchanged through barter system can be termed as a first form of trade. அதாவது கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு வந்து எந்த இது சிஸ்டமை ஃபாலோ பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின்ஸு. வந்து ட்ரேடு வந்து பண்டமாற்று முறையில் நடக்குது. அடுத்து வந்து காயின்ஸ்னு ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. காயின்னா நம்மளுக்கு நாணயங்கள்னு தமிழில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது வந்து எங்கெங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவிலைசேஷன் ஆரம்பித்தக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பொருட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவைப்படுது. ஸோ எந்தெந்த சிவிலைசேஷனில் வந்து இந்த மாதிரி காயின் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஈஜிப்ட் அண்ட் ஈராக், அதாவது மெசபோட்டோமியா சிவிலைசேஷன் அண்ட் ஈஜிப்டியன் சிவிலைசேஷனில் வந்து இண்டஸ் சிவிலைசேஷனில் கிடைக்கிற பொருட்கள்லாம் அங்கே கிடைக்குது. இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன் பண்ணுறதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்துட்டோம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா காயின்ஸ்லாம் கிடைக்குது, ஸோ அப்போ காயின்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்ல வராங்க, ஓகேங்களா. நம்மளுக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகே. காயின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு காயின் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா மெஷரிங் த குவாலிட்டி அண்ட் வேல்யூஸ் ஆஃப் குட் எக்ஸ்சேஞ்ச் வேர் ஃபவுண்ட் வெரி டிஃபிகல்ட். அதாவது பண்டமாற்று முறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. விவசாயம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பை போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன தொழிலாக இருக்கும், அவங்க வந்து ஈஸியாக பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த வேலைக்கு இந்த இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல. அதாவது நம்மளுடைய பொருள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இதை கொடுத்துட்டு ஒரு வேல்யூவே இல்லாமல் கொடுத்துட்ருப்போம். இப்போ விவசாயிகள் அப்படி தானே ஃபீல் பண்ணுறாங்க, பணம் ரொம்ப கம்மியாக வந்து விலை போகுது அவங்களுடைய பயிர்கள்லாம். ஸோ இந்த மாதிரியே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் அந்த காயின்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டை நம்ம காயினை கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் தான் அந்த காயின்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து இந்த காயின்ஸ் வந்து எதனால் மேக் பண்ணப்படுதுன்னா மெட்டல்னால் உலோகங்கள் சொல்லலாம். ஸோ எந்த மாதிரினா தங்கம், வெள்ளி,
காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த காயின்ஸ் வந்து பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. த மெட்டல்ஸ் கேன் பி டேர்ம்ட் அஸ் அ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மணி. கரன்சியில், அதாவது மணிலே ஃபார்ம் எது பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். ஓகேங்களா? இதிலே ட்ரேட் பண்ணதை யூஸ் பண்ணது வந்து பார்ட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டாங்க விச் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ட்ரேட்னா பார்ட்டர் சிஸ்டம். செகண்ட் காயின் வந்துருக்கு, அது வந்து மெட்டல்னால் மேட் பண்ணது. ஸோ நான் வந்து எதெல்லாம் முக்கியம் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாமே சொல்லிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூயினோ பாக்ஸில் ஷெர்ஷா சூரி இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு சில்வர் காயின் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, நிறைய காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. எவ்வளோ வெயிட் பார்த்தீங்கன்னா 178 கிராம்ஸ் வந்து ஒரு சில்வர் காயினோட வெயிட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ருபியான்னு வைக்கிறாரு. ஓகேங்களா? இவர் இருந்த காலகட்டத்தில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முகல் பீரியடில், மராத்தாஸ் பீரியடில், பிரிட்டிஷ் இந்தியா வரையுமே இந்த சில்வர் காயினை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சில்வர் காயின் யார் ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு, சில்வர், காப்பர் இதுதான் ஏன்ஷியன் கரன்சின்னு சொல்லப்படுது. ஏன்ஷியன் கரன்சின்னு கொடுத்து ஏதாச்சும் ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர் இது 3 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மணி. இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த கோல்டு, சில்வர் இது எல்லாமே நேச்சுரல் மணி. ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த மெட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக அது குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வேர்ல்டுலேருந்து கிடைக்கிறதுனால ஸோ இது வந்து நேச்சுரல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் மணி. இப்போ தான் நம்ம காயின்ஸுக்கு பதிலாக பேப்பர் மணி வந்து கொண்டு வராங்க. ஏன் இந்த இது வருது பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து எர்த்துலேருந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இது வந்து ரொம்ப அபடண்ட்டாக இருக்காது, எல்லா மக்களுமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் தட்டுப்பாடு ஏற்படுது. அந்த தட்டுப்பாடை வந்து மாற்றுறதுக்காக ஒரு அல்டர்னேட்டிவாக சில வேல்யூ லெஸ்ஸாக இருக்கிற காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மெட்டல்னால ஆன காயின்ஸு. நெக்ஸ்ட் அது வந்து எதுக்குன்னா இந்த குட்ஸ் இருக்குல்ல, அதாவது பொருட்களோட மதிப்பு கம்மியாக இருக்கிற பொருட்களை வாங்க அந்த மாதிரியே மதிப்பு கம்மியாக இருக்கிற மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மணி ஆஃப் த புவர் பீப்புள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த காயின்ஸ் வந்து நிறைய லார்ஜ் நம்பரில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட வேல்யூ வந்து கம்மி தான். ஸோ நிறைய பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும். இன்ன வரையும் நான் சொன்னது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம் வருது. பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு காயின்ஸ் வருது. சைனீஸ் வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸ் வந்து ஸ்மால் காயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸில் வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன்ஸோட பார்டரில் பார்த்திங்கன்னா ஷெல்ஸ், அதாவது அந்த சங்கு இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பொருளாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா கரன்சி. கிங் அலியாட்டிஸ் ஆஃப் லிடியா, இந்த கிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியல் கரன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கோல்டு காயின் ஃப்ளோரின் அப்படின்ற ஒரு கோல்டு பிளேட்டட் காயின் வந்து யூரோப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கோ போலோ, இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் மணியை யூரோப் கண்ட்ரிக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணவர் இவர் தான். இவர் ட்ராவல் பண்ணையில் வந்து இந்த மாதிரி பேப்பர் கரன்சிலாம் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஆஃப் கரன்சி. ஸ்வீடனில் வந்து இந்த பேப்பர் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அவ்வளோவா அதை மதிக்கலைன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரு, டெலிகிராம் மூலயமா வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்காங்க. எந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் சும்மா சொல்லிட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் தான் அதை படிக்கணும். ஏன்னா நான் சொல்கிறதுனால ஒன்றும் யூஸ் இல்லை, நீங்கள் படித்தா தான் அந்த இயர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு கொண்டு வரா, யார் இன்வெர்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஜான் பிகின்ஸ். ஓகேங்களா? இவர் தான் 1946 கொண்டு வராரு. நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங். இப்போ இருக்கிற மொபைல் பேங்கிங்கு, என்எஃப்சி இதெல்லாமே எப்போ வருது பார்த்தீங்கன்னா எங்கே வருது, பிரிட்டனில் வருது என்எஃப்சி. மொபைல் பேங்கிங் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். இதில் வந்து டிஎன்பிசிக்கு கொஷின்ஸ் வந்து இல்லை இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். இப்போ வேணும்னா அது என்னன்னு சொல்கிறேன். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் இப்போ இருக்கிற அந்த ஏடிஎம், அதாவது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு போக தேவையில்லை, டெபாசிட்டுமே நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிடி போடுறது, இதுக்கு பதிலாக நம்ம ஆன்லைன் ஜிபே, இந்த நெட் பேங்கிங் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கலாம்னு சொல்ல வராங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை.
டிஎன்பிசிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ தான் மெயின் பிக்சருக்கே வரோம். ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணும், பேங்க்கோட ரோல்னால் என்ன நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மணி சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்தியாவில். இதுதான் மணி அச்சிடவும் செய்யுது, ஓகேங்களா, இந்த பேங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட மெயினான ரோல் என்னென்னா ஹோல்டிங் ஆஃப் மணி, அதாவது பதுக்கல், பணத்தை பதுக்குறாங்களே அதை வந்து தடுத்து நிறுத்தி புழக்கத்தில் இருக்கணும். மணி எப்பயுமே புழக்கத்தில் இருந்தால் தான் நல்லது. அது எப்போ பதுக்கல் ஆகுதோ அப்போ வந்து பண வீக்கமோ பணத்தோட வேல்யூ வந்து மாறும், ஒரு காலகட்டத்தில் மாறும். ஸோ அதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ் வந்து நம்ம 11th 12th பார்ப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ்டு வந்து 1969 ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1 ஏப்ரல் 1935 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக மும்பைக்கு வந்து 1937 வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டாங்கன்னா மும்பை தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஐ வந்து எப்போ நேஷ்னலைஸ்ட் ஆகுதுன்னா 1949 வந்து நேஷ்னலைஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த பிரிண்டட் கரன்சி, பிரிண்ட் பண்ண 85% கரன்சி வந்து பணப்புழக்கத்தில் தான் இருக்குது, அதாவது சர்க்குலேஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஆகஸ்ட் 2018 பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சி ஒர்த் ஆஃப் 19 lakh crore வந்து சர்க்குலேஷனில் இருக்குன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது டூயினோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து ஒரு பிஹெச்டி தீசிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. எந்த டாபிக் பார்த்தீங்கன்னா த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இது ரெஃபரன்ஸ் டூலாக வந்து இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டாபிக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் ப்ரைஸ், இதில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எது நம்மளுக்கு முக்கியமானதோ அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்ஷிப்னு பேசிக்காக சொல்லிக்கிறேன். அதாவது மணிக்கும் ப்ரைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மணினா அமௌண்ட்டு, நம்ம காசுன்னு சொல்கிறோம்ல அது. ப்ரைஸ்னால் ஒரு இதோட விலை, ஒரு இதோட மதிப்பு. இப்போ ஒரு தங்கத்தோட மதிப்பு வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, அது கொடுக்குற பணம் தான் மணி, ஓகேங்களா. இப்போ புரியுதா ப்ரைஸுக்கும் மணிக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா பண வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது பண வீக்கம்னா என்னென்னா ஒரு பொருள் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, இப்போ நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ ஒரு ஆரஞ்சு மிட்டாயின்னு நம்ம வாங்குவோம். ₹1 கொடுத்தா 4 சாக்லேட் தருவாங்க. ஆனால் இப்போ அந்த ஆரஞ்சு மிட்டாய் நீங்கள் எங்கள் கடையில் பார்க்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்தா ஒரு சாக்லேட் தான் தராங்க. இப்போலாம் ஒரு சாக்லேட் வந்து ₹2 ஆயிடுச்சு. ஸோ பண வீக்கம், மணி இன்ஃப்ளமேஷன், ஒரு சின்ன பொருளோட விலை கூடிருச்சு, ப்ரைஸும் கூடிருச்சு. ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கு கேடு தான், ஓகேங்களா. மணி கூடுனா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பொருளாதாரம் கூடுதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய தரம், நம்மளுடைய பணத்தோட தரம் வந்து குறையுது, பொருளோட விலை வந்து விலைவாசி வந்து கூடுது, ஓகேங்களா. இதுதான் இதோட ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் கொடுக்கல, இருந்தாலும் இதான் மெயினான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா US டாலர் தான் பேசிக்கான கரன்சியாக வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. எந்த கரன்சி வந்து ஸ்டாண்டர்டாக மொத்த உலகத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்கன்னா US டாலர், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. மணியோட ஃபங்க்ஷன் என்னென்ன ஏற்கனவே சொன்னது தான். அதாவது இது வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் ஆகுது. ரொம்ப முக்கியமானது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே பண்டமாற்று முறை இருந்தப்போ ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மணி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தான் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சு கொடுக்குறது அந்த மணியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்டு பேமெண்ட்ஸ், ஓகேங்களா. ஒரு கண்ட்ரியில் ஒரு கரன்சி வந்து இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து ருபீஸ் இருக்குது. ஸோ இங்கிலாண்டில் வந்து பவுண்டுன்னு சொல்லுவாங்க, யூரோப்பில் வந்து யூரோன்னு சொல்லுவாங்க, கனடா டாலர், இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் பார்த்துட்ருக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரி ருபீஸில் வருது, எந்தெந்த கண்ட்ரி டாலரில் வருது, எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து டிஎன்பிசிக்கு தேவையில்லை. கிரெடிட்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. டிஎன்பிசிக்கு வந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பே இல்லை. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேங்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது 15 lakh crore rupees வந்து டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2017 to 2018 வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது தான். ஹவு இஸ் கரன்சி பிரிண்டட் இன் இந்தியா. இது ரொம்ப முக்கியமானது. 1 ரூபியும் 2 ரூபி நோட்ஸும் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு இந்தியாவில்.
எப்போ பார்த்தீங்கன்னா 1917. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபி நோட்டு வந்து அடுத்ததாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1940 அப்போ 1 ரூபி நோட்டை திருப்பியும் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ எப்படி திருப்பி 1 ரூபி நோட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அப்பயும் தடை பண்ணிவிட்டு திருப்பி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1947 வரையுமே நம்மளுக்கு வந்து கிங் ஜார்ஜ் 6 ஃபோட்டோஸ் தான் நம்மளுடைய இந்தியா கரன்சியில் இருந்திருக்கு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து அந்த இமேஜை தூக்கிட்டு நம்ம காந்தி அவருடைய ஃபோட்டோ வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1925 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரெஸ் வந்து நாசிக் மகாராஷ்டிராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நாசிக்னு ஒரு ஏரியாவில் 1925 வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1974 வந்து ஒரு ப்ரெஸ் வந்து டெவாஸ் மத்திய பிரதேஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது வந்து 1990s வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னமும் ஒரு 2-3 ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகா மைசூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சல்போனி இன் வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு பேங்க் நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த இடம் பார்த்துக்கோங்க, எந்தெந்த மாநிலம்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பிரிண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபி நோட் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் வந்து மேக்ஸிமம் 2,000 ருப்பீஸ் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணலான்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் அந்த லெசன் வந்து. இது ரொம்ப முக்கியமானது. இதில் உள்ள என்ன கொடுக்கல பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் ஸ்பைஸ் பற்றி நம்ம சொல்லலை உள்ள, ஆனால் அந்த ரீகேப்பை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மேஜர் ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட், மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணது எது பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ். ஓகேங்களா, இதுதான் இதில் ரீகேப்பில் சொன்னது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நடத்துகிறேன், ஸோ ஈஸியாக புரியும். இந்த லெசன் வந்து தனியாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும் மினிமம் படிக்க. ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.